ஐஸ்கிரீம் பிரச்சனை இல்லை தம்பி. இருடா, குழந்தைக்கு ஐஸ்கிரீம் பண்ண ஓவரா பில்டப் பண்றீங்க. சொல்லுங்க. ஐஸ்கிரீம் குடுக்குறாங்க. நாங்க தான் அப்பவே சொன்னோம்ல. இரு கத்தா தரேன். இரு ஏய் சத்தமரோட இந்த உனதான் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு போ நிக்காத போ. இரு தரேன். இருமா தரேன். ஏய் அடிச்சுக்காத போ. ஏய் சண்டை போடாதீங்கடா. இந்தா எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஜீவாங்க. மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடா? சுதாவோட லவர். வாட்? கடவுள் எங்களை பிரிச்சுட்டாருங்க. எதுக்காக அப்படி வந்து கேட்டீங்க? எப்படி கேட்டீங்க? அது இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணியானு? நீங்க தான் எல்லாம் போய் சொல்லிட்டீங்கல்ல. நான் போய் சொல்றேன் கிட்ட எல்லாம் பேசுறது இல்ல. நான் இங்க போய் சொன்னேன். இவ்வளவு அழகா இருக்கீங்க, ஒருத்த கூட உங்களை லவ் பண்ணல. உண்மையை சொல்லுங்க. ஏன் +2 படிக்கும் போது தினேஷ் ப்ரப்போஸ் பண்ணா. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும். அப்ப நீங்களும் லவ் ஃபெயிலியர், நானும் லவ் ஃபெயிலியர். சேம் பிளட். யாருக்கு யார் எழுதியிருக்கோம்? யார் அவன்? லவ் ஃபெயிலியர் டி. ஆ? நானும் லவ் ஃபெயிலியர். என்னடி குழப்புற? குழப்பறல்ல? ஆமா. ஆமா, குழப்பிட்டான். ரவி மொட்டை மாடிக்கா நடக்கட்டும். நேரம் பொண்ணுக்கு இருக்கு பிடிச்சி தேடிட்டு இருப்பா. அதுக்கு நான் எப்படியாடா லந்த குடுக்குறது? மாப்பிள, நாம பொண்ணுக்கு பின்னாடி போக கூடாதுடா. பொண்ணுங்க தான் நம்மள தேடி வரணும். அப்படியா? எக்ஸ்கியூஸ் மீ. வந்துட்டா பாத்தியா? மாப்பிள நான் சொன்ன மாதிரி சொல்லு. போ. யார் வேணும்? ஜீவா இருக்காரா? இருக்கான், ஆனா இப்ப பார்க்க முடியாதே. ஏன்? லவ் பண்ண பொண்ணுக்கே கல்யாணம்னா யாரால தான் தாங்கிக்க முடியும்? அப்ப அவன் சுதாவை லவ் பண்ணேன்னு சொன்னது உண்மையா? நான் அவரை பார்க்கணும். இல்ல, இந்த நிலைமையில அவனை பார்க்க முடியாதுங்க. இல்ல, நான் அவரை பார்க்கணும். வட்டும். நீங்க எதுக்கு இங்க எல்லாம்? எதுக்கு இப்படி குடிக்கிறீங்க? தண்ணி அடிச்சா எல்லாம் சரியாயிடுமா? சரியாகாதுங்க, தொலைஞ்சு போயிடும். தொலைஞ்சு போயிருமா? இல்லைங்க, முடிஞ்சதை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா லைஃப் ஹாப்பியாக இருக்காதுங்க. காதல்ங்கிறது செடியில் பூக்கிற பூ இல்லைங்க, அது வானத்து நிலா மாதிரி. மேகம் மூடி இருக்கும்போது நிலா காணாமல் போன மாதிரி தெரியும். ஆனால் அந்த மேகம் கலையும் போது அந்த நிலாவே ரொம்ப அழகாக தெரியும். எதுக்குடா கேப்பூர்ற? மியூசிக் டச்சரா மாப்ள. அந்த மாதிரி தாங்க வாழ்க்கையும். நம்மளை விட்டு ஒரு விஷயம் தொலைஞ்சு போகும்போது தான் புதுசாக ஒரு லைஃப் பிரைட்டாக நம்மளை தேடி வரும். என்னடா கரண்ட்டுக்கே தாங்கல மச்சான். பார்த்து எடுத்துட்டு போணும் என்ன? சரிம்மா. என்னடா தர்மா, சகுனமே சரியில்லையே. நலுங்கு வைக்கிற நேரம் பார்த்து கரண்ட் போச்சு. பொண்ணுக்கு தோஷம் நிஷம் இருக்கா? ஒழுங்கா ஜாதகம் பாத்தியா இல்லையா? அதெல்லாம் பாத்துட்டேமா. அப்பவே என் பேத்தியை கட்டி வைக்கலான்னு சொன்னேன். என் பேச்ச கேட்டியா நீ? பாட்டி, ஏன் பாட்டி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கரண்ட் கட் ஆனதுனால தானே எல்லாரும் ஒரே இடத்துல எப்படி சந்தோஷமா இருக்க முடியுது. எந்த விஷயம் நடந்தாலும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நம்ம நல்லதே எடுத்துக்கோமே. ஜீவா கரண்ட் போனதுல இருந்து ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கான். இவன் அழுகைய கொஞ்சம் நிப்பாட்டேன். அழாதடா. யார் வந்தாங்க பாரு. என்னாச்சு உனக்கு? அழக்கூடாது. என்ன வேணும் உனக்கு? பாபா நிலவ புடிச்சு தரவா, வெள்ளி பொம்மையாக்கி தரவா. ஓஹோ விடியும் போதுதான் மறைஞ்சு போகுமே கட்டி போடு மெதுவா. பாபா நிலவ புடிச்சு தரவா, வெள்ளி
சில நேரம் கூறு போட்டு கொண்டாக்கும் தீயினை தீண்டி வாழும் போதே தீபத்தில் வெளிச்சம் உண்டாகும் கடலை சேரும் நதியாகும் தன்னை தொலைத்து உப்பாகும் ஆயினும் கூட மழையாய் மாறி மீண்டும் அதுவே முத்தாகும் ஒரு வட்டம் போல வாழ்வாகும் வாசல்கள் இல்லா கனவாகும் அதில் முதலும் இல்லை முடிவும் இல்லை புரிந்தால் துயரம் இல்லை வா வா கட்டலாம் அன்பால் படிகட்டு வா வா கட்டலாம் அன்பால் படிகட்டு போகுமே கட்டி போடு மெதுவா இரவை பார்த்து மிரளாதே இதயம் வைத்து துவளாதே இரவுகள் மட்டும் இல்லை என்றால் நிலவின் அழகு தெரியாதே கனவில் நீயும் வாழாதே கலையும் போது வருந்தாதே கனவில் பூக்கும் பூக்களை எல்லாம் கைகளில் பறித்திட முடியாது அந்த வானம் போல உறவாகும் மேகங்கள் தினமும் வரும் போகும் அட வந்தது போனால் மறுபடி ஒன்று புதிதாய் உருவாகும் சுதாக்கா கூப்பிடுங்க போங்க போங்க ஒரு நிமிஷம் ரவி இங்க வாடா நீ எங்க போ. பாத்தீங்களா உங்களை வேணாலும் சீக்கிரம் கூப்பிட்டாங்க என்னத்தான் கூப்பிடுறான் பாரு நான் தாண்டா உண்மையான நண்பன் ஏன் மாப்பிள ஒரு போட்டோ கூட என்னை விட்டு எடுக்க மாட்டேங்கிறேன் மாப்பிள இல்லடா நீ என் பக்கத்துல நின்று நான் கொஞ்சம் பிரைட்டா தெரியுவேன்ல. கொய்யால பாய் சுதா. பாய்டா. போயிட்டு வரேன் சார். சண்டே கண்டிப்பா சாப்பிட வரணும். ஏன் சாட்டர்டே எந்த சாப்பாடு போட மாட்டீங்களா? எப்ப வேணா வாங்க சார். வரேங்கம்மா. வரேன் ஜீவா சுதா. அடிக்கடி ஃபோன் பண்ணு மறந்துடாத. மறக்கறது ஏன் நானா பாப்போம். ஏய் குட்டி. டேய் கணேஷ் எப்படி கிளம்புற வா. சரி மச்சான். ஏய் ரவி என்னடா கிளம்பிட்டியா? சொல்லுமா. பாய் பிரியா. அட போடி. பாய். ஏய் மாப்ள பொண்ணுகிட்ட நாமளா நம்பரை கொடுக்க கூடாதுடா. உன் நம்பர் இல்லாம அவ உனக்கு எப்படா பண்ணுவா? டேய் பொண்ணுங்க பேசணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படியாவது நம்பர் பிடிச்சி பேசிடுவாளுங்க. அதான்டா எப்படி அவளே நல்ல ஃபோன் பண்றாளா இல்லையா பாறேன். போறம்போக்கு அறிவில டேய் பண்ணாடா பாத்து போடா. நீ போடா.
ப்ளீஸ் ப்ளீஸ்மா ஒரே ஒரு தோசைமா இந்த தோசை கால சுட்டுறேன் பாரு அம்மா அம்மா ப்ளீஸ்மா ஒரு தோசைமா ஒரே தோசைமா இவனை என்ன கேளுங்க போ இவன் வீட்ல இருந்தாலே இப்படிதான் ஒரு வேலையும் ஆகாது உனக்கு போய் ஹெல்ப் பண்ண பாரு ஃபாதர் உங்களுக்கு தான் ஹெல்ப் வேணுமா ஃபாதர் முடிஞ்சிருச்சு மை சன். சிஸ்டர் டிவி பாக்குறியா சிஸ்டர் சாம்பார் ஊத்துட்டுமா சிஸ்டர் ஒண்ணு வேணாம். அம்மா பாருமா பேரண்ட்ல சாப்பிட்டு இருக்கும்போது சேனல் மாத்துறா எதாத்த ஏத்துக்கணும் சிஸ்டர் மாத்துறா பாரு ஒரு நிமிஷம் அதெல்லாம் தர முடியாது உள்ள போய் சாப்பிடு அம்மா அம்மா அடிக்கிறாமா ஒரு நிமிஷம் வாங்க போற அந்த பையர் கொடு. ஹலோ எச்சி படி சொல்றா மாப்ள வீட்ல நீங்க இருக்க சரி நான் வந்துடுறேன் வா அப்பா பேக்ல இருந்து 200 ரூபா எடுத்துட்டேன்ப்பா டேய் இருந்ததே அவ்வளவுதான், ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு போ. அம்மாட்ட வாங்கிப்பா அப்படிங்கிற ஏண்டி உங்ககிட்ட ஒரு 50 ரூபா இருக்கு? அப்பாவும் பிள்ளையும் 1000 கொடுத்து வச்சிருக்கீங்க பாருங்க. என் முந்தானில 10 ரூபா இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே. சரி சரி தோசை கருவுது பாரு. அடுப்ப நிறுத்தி ரொம்ப நேரம் ஆச்சு. எங்க மச்சான் எவன் காசு கொடுக்குறாங்க எப்ப கட்டுறான் அங்க வா. என்னடா எல்லாரும் கூட்டமா நிக்கிறீங்க பைக் திருட போல ஏய்